Suresh might take the videos posted here are for educational purpose only and if you should attempt to watch it and we will never take any responsibility for it. நண்பா இந்த வீடியோவில் நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய டிரான்ஸ்ஃபார்மர் ஒர்க் ஆகுதா இல்லையா, இது ரன்னிங் கண்டிஷனில் தான் இருக்கா அப்படின்றத செக் பண்ணிக்கலாம். அதே நேரத்தில் இங்கே கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய லேபிள் இல்லைன்ற நேரத்தில் கூட ஒரு சில டிரான்ஸ்ஃபார்மர்களில் ஒயர் எல்லாமே ஒரே காம்பினேஷனில் கொடுத்துருப்பாங்க. அப்படி கொடுத்துருந்தாலும் கூட நீங்கள் இதில் ப்ரைமரி வைண்டிங் எது, செகண்டரி வைண்டிங் எது அப்படின்றத நீங்கள் உங்கள் கிட்ட இருக்கக்கூடிய கிளாமீட்டர் யூஸ் பண்ணியோ இல்லை மல்டிமீட்டர் யூஸ் பண்ணியோ சுலபமாக தெரிஞ்சுக்க முடியும். ஸோ இதை ரெண்டு விதத்தை செக் பண்ணலாம். இந்த மெத்தட் எல்லாமே இந்த வீடியோவில் ரொம்பவே டீட்டெயிலாக சொல்ல போகிறேன். ஸோ இந்த வீடியோ பிகினர்ஸ்க்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை பைமோட். நாம் ரெகுலராக பயன்படுத்தக்கூடிய அனைத்து விதமான வீட்டு உபயோகப் பொருட்களையும் வீட்டில் இருந்தபடியாக வாங்கிக்கலாம், எந்தவித கூடுதல் கட்டணமும் இல்லாமல். இந்த ஆப் நம்ம ப்ளே ஸ்டோரில் அவைலபிளாக இருக்குது, ட்ரை பண்ணி பாருங்கள். லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நண்பா, நம்ம கிட்ட இருக்கக்கூடிய செக் பண்ணுற மீட்டரை பொறுத்து ரெண்டு விதமாக பிரிக்கலாம். ஒன்று பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக செக் பண்ணுறது, இன்னொன்று மேனுவலாக செக் பண்ணுறது. ஆட்டோமேட்டிக்கில் ரொம்பவே சுலபமாக இருக்கும். இப்போ ஃபஸ்ட் எடுத்தோடனே மேனுவல் மெத்தடில் எப்படின்றத பார்த்துருவோம். இதுக்கு நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய மீட்ரு பார்த்தீங்கன்னா ஹச்டிசி கிளாம் மீட்டர் தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ மீட்ரு ஆன் பண்ணிவிட்டு 200 ஓம்ஸில் வச்சுருக்கேன். நீங்கள் கண்டினியூட்டியில் வச்சு செக் பண்ணக்கூடாது. கண்டினியூட்டியில் வச்சு செக் பண்ணும்போது உங்களுக்கு டன்ஸ் அதிகமாக இருக்கிறதுனால காட்டாது. அதனால் நீங்கள் இப்போ 200 ஓம்ஸில் வச்சுக்கோங்க. இப்போ இந்த 2 ஒயரை நான் ஹோல்டு பண்ணியிருக்கேன். நமக்கு பாருங்கள் டிஸ்பிளேயில் எந்தவித வேல்யூமே ஷோவாகாமல் இருக்குது. இப்போ அடுத்த 2 ஒயரை சேஞ்ச் பண்ணுறேன். இப்போ பாருங்கள் அடுத்த 2 ஒயரை சேஞ்ச் பண்ணியிருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு 6.1 6.2 காமிச்சு ஓம்ஸில் ஷோ ஆகுது. வேல்யூ 6.1 6.2 ஓம்ஸில் ஷோ ஆகுது. இப்போ அடுத்த மோடை சேஞ்ச் பண்ணிக்கிறேன். சேஞ்ச் பண்ணிட்டு ஒர்க் ஆகாத ஒயர் எதுவோ இப்போ அந்த ஒயரை நான் லிங்க் பண்ணிக்கிறேன். லிங்க் பண்ணும்போது 889 கிலோ ஓம்ஸில் ஷோ ஆகுது. 0 பாயிண்ட்டு முன்னாடி பார்த்தீங்கன்னா புள்ளி இருக்குது. 0.890 கிலோ ஓம்ஸில் ஷோ ஆகுது. இதில் பார்த்தீங்கன்னா இப்போ அதிகப்படியான ஓம்ஸ் வேல்யூ ஷோ ஆகுது. இந்த ஒயரில் கம்மியான ஓம்ஸ் வேல்யூ ஷோ ஆகுது. இப்போ அதிகப்படியான ஓம்ஸ் வேல்யூ ஷோ ஆகிறதுனால இதுதான் டிரான்ஸ்ஃபார்மருக்கான இன்புட்டு. ஏன்னு கேட்டிங்கன்னா இதோட இன்புட் வோல்டேஜ் அதிகமாக இருக்கிறதுனால இதோட டர்ன்ஸ் அதிகமாக இருக்கும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இதோட வேல்யூ அதிகமாக இருக்குது. இதுக்கான அவுட்புட் இதில் பார்த்தீங்கன்னா இதோட வைண்டிங் டர்ன்ஸ் கம்மியாக இருக்குது. ஸோ அதனால் அது இதுக்கான ஓம்ஸ் வேல்யூயும் கம்மியாக இருக்குது. அதனால தான் இதோட அவுட்புட் வோல்டேஜும் கம்மியாக இருக்குது. இதை நீங்கள் டேரெக்டாக 200Kல இல்லை 20Kல வச்சு கூட யூஸ் பண்ணலாம். அப்படி வச்சு யூஸ் பண்ணுற பட்சத்தில் வேல்யூ உங்களுக்கு ரொம்ப வித்தியாசத்தில் காட்டும். இப்போ பாருங்கள் நான் ப்ரைமரி வைண்டிங் வச்சுருக்கேன். இப்போ 0.88K ஓம்ஸ்னு சொல்லிட்டு காட்டுது. இப்போ பார்த்தீங்கன்னா நான் செகண்டரி வைண்டிங் வச்சு காட்டுறேன். இதில் எந்தவித ஓம்ஸுமே 20Kல ஷோ ஆகாமல் இருக்குது. இப்போ அதை நான் 2Kல மாற்றுறேன். இப்போ 2Kல மாற்றும் போது 006ன்னு சொல்லிட்டு வருது. இப்போ பார்த்தீங்கன்னா 2Kல வச்சிங்கன்னா ஷோ ஆகுது. ஆனால் 20Kல வச்சா இது ஷோ ஆகாமல் இருக்குது. ஸோ நீங்கள் ஃபஸ்ட்லேருந்தே நான் சொன்ன மாதிரி 200 ஓம்ஸ்லேருந்து 2K 20Kன்னு சொல்லி போகும்போது தான் இதை ப்ராப்பராக அதை ஃபஸ்ட் மெத்தடில் செக் பண்ண முடியும். நம்ம ரெண்டாவதாக பார்க்கக்கூடிய மெத்தடில் நான் யூஸ் பண்ணக்கூடிய மீட்ரு பார்த்தீங்கன்னா கிளாம் மீட்ரு. மெட்டாரவில DT115 அப்படின்ற கிளாம் மீட்ரு யூஸ் பண்ணுறேன். இதில் ஆட்டோமேட்டிக்காக ரேஞ்சு டிடெக்ட் ஆகும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஆட்டோ மெஷர் கிளாம் மல்டிமீட்டர், அதாவது எடுக்கக்கூடிய வேல்யூவை ஓம்ஸா கிலோ ஓம்ஸா அப்படின்றத ஆட்டோமேட்டிக்காக இதுவே மெஷர் பண்ணிக்கும். ஸோ அது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத இப்போ லைவாக பார்த்துருவோம். இப்போ இதில் எந்தவித ஒயருமே எனக்கு கலர் காம்பினேஷன் தெரியலன்ற பட்சத்தில் சிம்பிளாக தெரிஞ்சுக்கலாம். இப்போ ப்ளூ ஒயர் 2 நான் கையில் ஹோல்டு பண்ணி வச்சுருக்கேன். இப்போ பாருங்கள் வேல்யூவை 10.62ன்னு சொல்லிட்டு வருது. ஓம்ஸில் ஷோ ஆகுது. இப்போ அடுத்ததாக பாருங்கள் பிளாக் ரெட் ஒயரை நான் பிடிச்சிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் 0.889 அப்படின்ற கிலோ ஓம்ஸில் ஷோ ஆகுது. ஓம்ஸில் ஷோ ஆச்சு, இப்போ கிலோ ஓம்ஸில் ஷோ ஆச்சு. இப்போ நம்ம எந்தவித மோடுமே செக் பண்ண கிடையாது, சேஞ்ச் பண்ண கிடையாது. ஆட்டோமேட்டிக்காக அதோட வேல்யூ எல்லாமே நமக்கு பார்த்தீங்கன்னா ஷோ ஆகிடுச்சு. இதில் அதிகப்படியான ஓம்ஸ் வேல்யூ ஷோ ஆகக்கூடியது டிரான்ஸ்ஃபார்மருக்கான இன்புட்டு. அதே போல் கம்மியான ஓம்ஸ் வேல்யூ ஷோ ஆகிறது டிரான்ஸ்ஃபார்மரோட அவுட்புட்டு. ஏன்னா கொடுக்கக்கூடிய இன்புட் வோல்டேஜ் 230 அதிகமாக இருக்கிறதுனால அதுக்கான ஓம்ஸ் வேல்யூ அதிகமாக தான் இருக்கும். ஏன்னா அதுக்கு உள்ளார சுற்றி இருக்கக்கூடிய டர்ன்ஸ் உங்களுக்கு அதிகமாக இருக்கும். ஸோ அவுட்புட்டில் பார்த்தீங்கன்னா கம்மியான டர்ன்ஸ் தான் இருக்கும். அதனால தான் ஓம்ஸ் வேல்யூ கம்மியாக இருக்குது. இந்த கிளாம் மீட்டரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஓம்ஸ் வேல்யூ மட்டும் கிடையாது, பலவிதமான ஃபியூச்சர் இருக்குது. இப்போ இதில் உதாரணத்துக்கு பாருங்கள், செக் பண்ணி காட்டுறேன். மில்லி ஓம்ஸை இது டயோடை செக் பண்ணுறதுக்காக. அடுத்தது பார்த்தீங்கன்னா இதுதான் கண்டினியூட்டி பஃபர் மோடு எல்லாமே. இது பார்த்தீங்கன்னா கெப்பாசிட்டரை செக் பண்ணுறதுக்கு.
இதை வந்துட்டு நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு வேல்யூ டிடெக்ட் ஆகிட்டு அதுவே என்ன வேல்யூ அப்படின்றத ஷோ பண்ணிவிடும். ஸோ அந்த மீட்டரை பற்றி எல்லாமே ஃபியூச்சரில் வரக்கூடிய வீடியோஸ் எல்லாம் ரொம்பவே டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இதே போல் எலக்ட்ரிக் மோட்டார் அண்டு ரீவைண்டிங், பேனல் போர்டு ஸ்டார்டர் சர்வீஸு, இதே போல் அனைத்து விதமான தகவலுக்கும் நம்ம சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். ஃபியூச்சர் அப்டேட்டை மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.